ஹாய் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபேமிலி, ஹாப்பி மிஸ்டி மார்னிங் எல்லாருக்குமே. இன்னைக்கு டிசம்பர் 31 டியூஸ்டே காலையில 6:30 மணி ஆகுது. கொடைக்கானல்ல டெம்பரேச்சர் இப்போ 11 டிகிரி இருக்கு. நைட் ஸ்டார்ட் ஆன சாரல் மழை அப்புறம் மிஸ்ட் காலையில ஆகியும் அப்படியே தாங்க இருந்துச்சு. செம்ம பிளசண்டா இருந்தது பார்க்க. புது வீடு கட்டுறவங்க, கட்ட போறவங்க, ரெண்டல் வீட்ல இருந்தாலும் கம்மி பட்ஜெட்ல ட்ரெண்டிங்கான ஹோம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி வீட்டை டெக்கரேட்டிவா யூனிக்கா அழகா வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படி எல்லாருக்குமே எங்களோட இந்த ரூம் மேக் ஓவர் vlog ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எதை வாங்குறது, எப்படி டெக்கரேட் பண்றது, யார் சொல்றத நம்புறது, எந்த கலர் தீமை கரெக்டா சூஸ் பண்றது, இப்படி எந்த குழப்பமும் இல்லாம இந்த vlogல நாங்க ஃபாலோ பண்ற சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் நாங்க யூஸ் பண்ற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸையும் எங்க வாங்கணும் டீடைல்ஸோட இந்த vlogல ஷேர் பண்ணிருக்கோம். சோ ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க வீட்டை டெக்கரேட் பண்ணணும்னு நீங்க நினைச்சா எந்த கலரை சூஸ் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுல இருந்து அதிக பேர் கமெண்ட் பண்ற கலரை எங்க வீட்டோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியில அந்த கலரை வச்சு நாங்க ஃபுல்லா டெக்கரேட் பண்ண போறோம். வேலை வேற பாக்கணுமா, சோ வயிறு ஃபுல்லா சாப்பிட்டா வேலை பார்க்க முடியாதுன்னு காலையிலே ஏபிசி மால்ட் போட்டு குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலா நியூ இயர், பொங்கல் இப்படி நிறைய ஃபெஸ்டிவல் டேஸ்லாம் வரப்போகுதுல. சோ இன்னைக்கு ஃபுல் டேவும் வீட்டை சுத்தமா கிளீன் பண்ணி வீட்டுக்காக புதுசா வாங்கி வச்சிருந்த ட்ரெண்டிங்கான ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ரூமோட கலர் தீமையும் டோட்டலா சேஞ்ச் பண்ண போறோம். அப்புறம் ஈவென்ட் வாக்லாம் வேற எப்ப வரும்னு தெரியாதா. சோ டோரா அப்பாவும் சரி டோராவும் ஹோம் ஒர்க்லாம் முன்னேத்தே முடிச்சிட்டு 2 பேரும் ஃப்ரீயா இருந்தாங்களா, இதான் கரெக்ட் டைம். இவங்க ஃப்ரீயா இருக்கும் போதே இதை பண்ணிடுவோம்னு பிளான் பண்ணி வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்பவுமே சென்டர் ஆஃப் த வீட்டை தான் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிடணும். ஏன்னா அதுதான் என்ட்ரன்ஸ்ல இருக்கு, அதுதான் மெயின் அட்ராக்ஷனாவும் இருக்கும். சோ முதல்ல லிவிங் ரூம்ல இருந்து ஆரம்பிப்போம்னு டிசைட் பண்ணியாச்சு. இந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் பால் காட்சி வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த எல்லோ கலர் தீம்ல பிரைட்டா இருந்த எங்க லிவிங் ரூம் கலர் கோட மாத்தி இன்னும் கொஞ்சம் பிளசண்டா மாத்த போறோம். பொங்கலுக்கு ஊர் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லா ஒயிட் வாஷ் பண்ணுவாங்கல்ல. எல்லாருனாலையும் அவ்வளவு செலவுலாம் பண்ண முடியாது. அதனால பட்ஜெட்ல சிம்பிளா இந்த மேஜிக் இரேசரை யூஸ் பண்ணி வால்ல இருந்த எல்லா டார்க் பிரிண்டையும் ரொம்ப ஈஸியா நீட்டா கிளீன் பண்ணிட்டோம். இது வால்ல மட்டும் இல்ல, வுட்ல இருக்கிற டார்க் பிரிண்டையுமே அழகா ரிமூவ் பண்ணிடுச்சு. புதுசா பெயிண்ட் பண்ண மாதிரி ஒரு நியூ லுக் கொடுக்குது. ஆனா இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் ஃபாலோ பண்ணணும். என்னன்னா, நம்ம இந்த மேஜிக் இரேசரை எவ்வளவு தண்ணில முக்கி எந்த அளவுக்கு அந்த டார்க் பிரிண்ட்ல இருக்கிற இடத்துல பிரஷர் கொடுத்து ரப் பண்றோமோ அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. சோ இந்த ப்ராடக்டோட லிங்க் வீடியோல டேக் பண்ணிருக்கேன், கண்டிப்பா உங்களுக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சோ செக் பண்ணி பாத்துக்கோங்க. வீட்டுக்குள்ள என்டர் ஆனதும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்றதே நம்ம வீட்டுல இருக்கிற இந்த லிவிங் ரூம் தானே. அது மட்டும் இல்லாம நாங்க ஒரு பேரண்டாவும் சரி, ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராகவும் சரி, இல்ல ஒரு கப்பல் வெட்டிங் பிளானராகவும் சரி, டே டு டே லைஃப்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்றது இங்க தான். அதனால எங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு மட்டும் இல்லாம நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஈவென்ட்ஸை நம்பி கிளைண்டோட ஃபுல் கல்யாண பொறுப்பையும் A to Z எங்களை நம்பி ஒப்படைக்கிறதுக்காக எங்களை மீட் பண்ண வீட்டுக்கு வர எங்களோட கிளைண்ட்டுக்கும் இந்த லிவிங் ரூம் ஒரு பீஸ்ஃபுல்லான ஆம்பியன்ஸும் அட்மாஸ்பியரும் கொடுத்து சைக்கலாஜிக்கலா எங்க மேல ஒரு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்குது. எங்க பிசினஸே டெக்கரேட்டிவ் அண்ட் லக்ஸரி பிசினஸ் தாங்க. சோ எங்க லைஃப் ஸ்டைல்ல புதுசா படிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் எங்க கிளைண்டோட ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் நியூ ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்றோம். யூனிக்கான பிரசன்டேஷனோட கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுது. அதனால எப்பவுமே எங்க வீடு எங்களுக்கும் சரி, வீடியோ பாக்குற நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சரி, எங்களுக்கு ஒர்க் கொடுக்கிற எங்க கிளைண்ட்டுக்கும் சரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஆம்பியன்ஸ்ல இருக்கணும்ட்டு எங்களோட ஒரு பெரிய ஆசை. ஸோ ரூம்ல இருந்த விண்டோ கிளாஸ், கிரில்லு, வால் ஃப்ளோர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் இந்த எல்லோ த்ரீம் கர்ட்டனை ரிமூவ் பண்ணிட்டு இந்த கிரீன் கலர் ப்ளெயின் லெனன் வித் ஒயிட் பாம் கர்ட்டனையும் இந்த ஒயிட் வித் ரெட் ஃபிளவர் அண்ட் கிரீன் ஃபிளவர் ரிண்டட் கர்ட்டனையும் காம்போ பண்ணி
ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுத்தாச்சு. அடுத்தது ரொம்ப முக்கியமான இந்த திவான் செட். இதுலயுமே இதுக்கு முன்னால எல்லோ தீம்ல இருந்த கவர் அண்ட் பெட் ஸ்ப்ரெட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு இந்த கிரீன் தீம் ஒயிட் வித் ரெட் ஃபிளவர் அண்ட் கிரீன் லீஃப் காம்போ கிரேஸ் காட்டன் மெட்டீரியல் வாங்கின இந்த திவான் செட் கவரை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. வீட்டுக்கு தேவையான டெக்கரேட்டிவ் திங்ஸை வாங்குறதை விட அதை ப்ராப்பரா கிளீன் பண்ணி செட் பண்றதாங்க மிகப்பெரிய டாஸ்கே. இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு. அதுக்கு முன்னால எப்பவுமே சும்மா இருக்கும் போதெல்லாம் பசியே எடுக்காது. அது என்னமோ தெரியல, நல்ல வேலை செஞ்சா மட்டும்தான் பயங்கரமா பசி எடுக்கும். அதனால முதல்ல லஞ்சை முடிச்சிருவோம்னு கிச்சனுக்குள்ள போய் சாதத்தை குக்கர்ல வச்சிட்டு இருக்கும் போதே திரும்பவும் மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு, இங்க எப்படிதாங்க எப்போ மழை பெய்யும், எப்போ வெயில் அடிக்கும், எப்போ பனி விழும், வெதரை கரெக்டா ஜட்ஜ் பண்ணவே முடியல. ஆனா இந்த ஒரு வருஷத்துல நாங்க மோஸ்ட்லி இந்த ரெய்னி வெதர் கண்டிஷன்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு இவ்ளோ வேலை இருக்குன்னு நேத்து நைட்டே டோரா பாப்பாவும் நானும் சேர்ந்து இன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு மட்டன் குழம்பு மட்டும் செஞ்சு வச்சுட்டோம். சோ இந்த மழைக்கு சுட சுட சாதத்துக்கும் மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு திரும்பவும் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் எங்க வீட்டுல இருக்கிற இந்த இண்டோர் பிளான்ஸை பத்தி டீட்டெயில் கேக்குறீங்க. நாங்க கொடைக்கானல் ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறத்துல இருந்து தான் இண்டோர் பிளான்ஸை வளர்க்கவே பழகிட்டு இருக்கோம். ஆனா பர்சனலா இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. அது எல்லாமே டீட்டெயிலா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா அது ஒரு வீடியோவா போஸ்ட் பண்றேன். அதே மாதிரி இந்த சோஃபாவை பத்தி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க. இது வந்து ஆன்லைன்ல வாங்கினது கிடையாது. நாங்க டைரக்ட் ஸ்டோர்ல கஸ்டமைஸ் பண்ண சோஃபா இது. இந்த த்ரோ பில்லோக்கும் பழைய சன்ஃபிளவர் த்ரெட் ஒர்க் ஜோட் மெட்டீரியல்ல பில்லோ கவரும் ரிமூவ் பண்ணிட்டு புது காட்டனையும் திவான் செட்டையும் மேட்ச் பண்ற மாதிரி வாங்கின இந்த கிரீன் வித் ஒயிட் பாம் வெல்வெட் த்ரோ பில்லோ கவரையும் ரீப்ளேஸ் பண்ணியாச்சுங்க. இந்த மொத்த கிரீன் தீம் லிவிங் ரூம் மேக் ஓவரை பார்க்கும்போது அவ்வளோ அழகா மனசுக்கு சந்தோஷமா ரொம்ப காமா இருந்தது. நாங்க பண்ண இந்த கிரீன் தீம் லிவிங் ரூம் மேக் ஓவர் செட்டப் எப்படி இருக்கு, இதுக்கு எத்தனை மார்க் நீங்க கொடுப்பீங்கன்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க ஈவினிங் ஆயிட்டு இந்த குளிருக்கு நாங்க வாசமா சுட சுட ஃபில்டர் காஃபி போட்டு குடிச்சிட்டு இன்னும் வேலை முடியல, நம்ம ரொம்ப நிம்மதியா பீஸ்ஃபுல்லா நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கிற எங்க ஸ்டுடியோ பெட்ரூம் மறக்க கூடாதுல்ல, அதையும் சேர்த்துதான் நாங்க சேஞ்ச் பண்ண போறோம். லிவிங் ரூம் முடிக்கவே பெண்டு கலண்டுட்டு இதை முடிக்கிறதுக்குள்ள எவ்வளவு நேரம் ஆகுமோன்னு நினைச்சிட்டே வேலையை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ஸ்டுடியோ பெட்ரூம்ல இருந்துதான் பெரிய டாஸ்க்னே நினைக்கிறேன். ஏன்னா இதுவரை ப்ளூ தீம்ல இருந்த எங்க ஸ்டுடியோ பெட்ரூம் இப்ப வேற கலர் தீம்ல மாத்த போறோம். அதுக்கு முன்னால இந்த பழைய பில்லோ கவர், பெட் ஸ்ப்ரெட், மேட்ரஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கிளீன் பண்ணி பழைய பெட் ஸ்ப்ரெட்லாம் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம்னு ஒதுக்கி வச்சுட்டு நாங்க டைரக்ட் ஸ்டோர்ல கஸ்டமைஸ் பண்ண இந்த பேலட் காட்டை தூக்கி நிப்பாட்டுறதுக்குள்ள 10 பேர் இருந்தாலும் பத்தாதுங்க. அதை கரெக்டா 4ல நிக்க வச்சு காட்ல இருந்து டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ணி
ஃப்ளோர்ல மாப்லாம் பண்ணி முடிச்சிட்டு காட்டை கீழே இறக்கி வச்சு மேட்ரஸ் போடுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டோம் நாங்க. இப்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட புதுசா வாங்கின இந்த பிங்க் கலர் பிளெயின் லெனன் காட்டன் மெட்டீரியல் வித் ஒயிட் பாம் காட்டனை ரீப்ளேஸ் பண்ணி அழகா ஃபிளீட்லாம் வச்சுட்டு கையோட இந்த காட்டன் பிங்க் வித் ஒயிட் ஸ்ட்ரிப் பெட்ஷீட் பில்லோ கவர், மினி த்ரோ பில்லோ எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணிட்டு எங்க ஸ்டுடியோ பெட்ரூமை பார்க்கும் போது இப்பவே படுத்து தூங்கணும் போல இருந்தது, எங்க கண்ணே பற்றும் போல இருந்தது. அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருந்தது. இந்த மேக் ஓவருக்கு நாங்க யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டுமே வீடியோல டேக் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணுங்க. மறக்காம எங்களோட இந்த பிங்க் தீம் பெட்ரூம் மேக் ஓவர் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு அங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் நியூ இயர் ஸ்பெஷலா போக போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாரும் ரெடி ஆகணும்ல, சோ எங்க கூட சேர்ந்து நீங்களும் ரெடியா அங்க பார்க்கலாம். பொதுவாவே எங்க எல்லாருக்கும் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்னா ரொம்ப பிடிக்கும். அது என்னமோ தெரியல, ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால இந்த ஸ்பெஷல் செலிப்ரேஷனுக்காக இந்த காஸ்டியூம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கணும். சோ இதுக்கு ஏத்த மாதிரி அழகா ரெடி ஆயாச்சு. எங்களோட இந்த அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு அப்புறம் எல்லா நியூ இயருக்குமே ஒரு ஈவென்ட் பிளானரா வேலை பார்த்து மொத்த கிரௌடையும் என்ஜாய் பண்ணி என்கேஜ் பண்ண நாங்க தடவை ஒரு கெஸ்டா இந்த நியூ இயர் 2025 ஆடி பாடி வெல்கம் பண்றதுக்காக நம்ம கொடைக்கானல் லேக் ஸ்டெர்லிங் ரெசார்ட்ல நியூ இயர் பார்ட்டிக்கு நம்மள இன்வைட் பண்ணிருந்தாங்க. எங்க வீட்டு சைடை விட இந்த லேக் சைட்ல செம்ம குளிரா இருந்துச்சு. நல்ல வேலை எல்லாரும் விண்டருக்கு ஏத்த மாதிரி அவுட்ஃபிட் போட்டதால தப்பிச்சிட்டோம். இந்த குளிர்ல ரெசார்ட்டோட லான்ல வச்சுதான் கேம், டான்ஸ், வெஜ் அண்ட் நான்வெஜ் வெரைட்டியான காலா டின்னர். தந்தூரி, பிபிக்யூ, டிஜேன்னு அன்லிமிட்டடா செம்மையா என்ஜாய் பண்ணோம். இதுல பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, டிஜேல வைப் ஆகி நானு, டோரா பாப்பா, அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் எல்லாரும் செம்மையா டான்ஸ் ஆடிட்டு இருந்த எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கற மாதிரி இந்த நியூ இயர் 2025 பிறந்த 12 மணிக்கு கொடைக்கானல்ல கரெக்டா டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 12 டிகிரி இருந்தது. செம்ம கோஇன்சிடென்ஸ்ல
Happy New Year. Amma, Happy New Year. Happy New Year, madam. Happy New Year. Happy New Year, bro. Happy New Year. Happy New Year, sir. Happy New Year. ஸோ ஹாப்பியாக இருப்போம் இந்த நியூ இயரில் எல்லாரும் எப்போவுமே ஹாப்பியாக இருப்போம். இந்த ஊருக்கு யாருன்னே தெரியாமல் வந்தோம். ஆனால் இந்த நியூ இயரில் எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட், இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ன்னு நினைக்கும் போது பரவாயில்ல, நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறான்னு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. நீங்களும் அதே கான்ஃபிடன்ஸோட இந்த நியூ இயரை வெல்கம் பண்ணுங்க. ஒன்ஸ் அகெயின் நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் 2025. ஸோ நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறோம். பாய் அண்ட் குட் நைட் எல்லாருக்கும்.